ஹாய் வெல்கம் டு ட்ராவல் வித் ஸ்ரீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மேக்கப். ஏன்னா நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் எப்படி நம்மளோட செல்ஃப் மேக்கப் பண்ணுறது, சிம்பிளான திங்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடியாகி போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பிஃபோர் மேக்கப் முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எதுவுமே இல்லை இந்த ஸ்கின்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் போட போகிறோம் பாருங்கள். ஸோ பிஃபோர் மேக்கப் வந்து நம்ம நல்ல ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். சோப்பு அவாய்ட் பண்ணுறது மஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்போ என் ஸ்கின்ல எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளைன் ஸ்கின்னாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு நான் இதில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு மேக்கப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது வேறு. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பியூட்டிஷியன் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து எனக்கு ஒரு பேசிக்காக நான் வந்து ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா நான் இப்படி தான் போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னங்கிறது புரியும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறவங்க போடலாம், டோனர் போடுறவங்க போடலாம். ஆனால் நான் வந்து மார்னிங் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ மேக்கப் போடும்போது நான் மேக்ஸிமம் இந்த மாய்ஸ்சரைசரோ இல்லை ஏன்னா சிம்பிள் மேக்கப்புக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னோட சஜஷன் தான். ஏன்னா அதெல்லாம் போடும்போது இன்கேஸ் நம்மளுக்கு வந்து வின்டர் சீசனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நார்மலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு ஏசி ரூமில் போய் உட்காந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் நம்மளோட இந்த பொல்யூஷன் வெயிலுக்கும் நம்ம வெளியில் போகும்போது டெஃபினட்டாக ரொம்ப மேக்கப், அதாவது ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி எல்லாம் மேக்கப் போடும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்வெட்டிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீரியடில் பேட்ச் ஆகும். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நான் இந்த மேக்கப் என்னோட ஸ்கினுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இப்போ வந்து வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், எதுவுமே போடல. ஆனால் நான் ரெகுலராக சன்ஸ்கிரீன், டோனர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் பட் இந்த மேக்கப் பண்ணும்போது நான் எதுவுமே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா லாக்மியோட தான். இது வந்து நான் எந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரெஃபர் பண்ணி நான் சொல்லலை. இது வந்து ஒரு ப்ரைமர். நார்மலாக நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த லாக்மியோட ப்ரைமர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு இது நல்லாவே செட் ஆச்சு. அதனால் நான் இந்த லாக்மியோட இந்த ப்ரைமர் எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரைமர் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா பர்டிகுலராக நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதாவது ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளோஸ் ஆகிக்கும். பட் என்னோட ஸ்கின் கொஞ்சம் ஈவன் டோன் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஓப்பன் போர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு என்னோட ஸ்கின்ல இருக்காது. ஸோ இது போட்டவுடனே நல்லா ஸ்மூத்தாக ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது ஐப்ரோஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஐக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்போ மேக்கப் பண்ணாலும் நெக்குக்கும் சேர்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரைமர் போட்டால் என்ன ஆகுனா உங்களுக்கே தெரியும் ஒரு சேஞ்சஸ். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு காம்பேக்ட் போட்டால் எஃபெக்டாக கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாக்மியோட மோஸ். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி, இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு நான் மேட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து செகண்டாக நம்ம போடுறது பாருங்கள். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனும் இல்லாமல், அதாவது லிக்விட் ஃபவுண்டேஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீம் பதமாக இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேரவர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு பியூட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் போட்டு அதை பிளண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி தான் அப்ளை பண்ணுறேன். அதாவது லைட்டாக ரொம்ப கூட போட வேண்டியதில்லை. அதே மாதிரி எப்பவுமே இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிற பேஸஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஐப்ரோஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐப்ரோஸில் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. என்னென்னா அது அந்த இடத்துல நம்ம அப்புறம் ஐப்ரோ பென்சில் ரொம்ப கோட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் வந்து இந்த மேக்கப் நார்மலாக நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், பர்சனலி என்னோட ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகிறேன்னா நான் இதுதான் நான் போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் செட் ஆகாது. இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கான ஷேடு. ஸோ நீங்கள் வந்து இது மால்லலாம் கிடைக்கோ இல்லை, மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்காதீங்க, டேரெக்டாக மாலில் போய் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா எனக்கு இது செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஷேடு வாங்கி தான் ஒரு 4வது ஷேடு தான் இது எனக்கு சொல்லப்போனால் செட் ஆனது. பாருங்கள், ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் உங்களுக்கே தெரியுதா? நல்லாவே இது அப்படியே ட்ரையாக. ரெண்டாவது இதெல்லாம் ஸ்மெல்லு செமையாக இருக்கும் பார்க்குறக்கு. என்னோடய ஸ்கின் இப்போ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஒரு மேக்கப் போட்ட எஃபெக்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் காம்பேக்ட், அதாவது நீங்கள் என்ன இது பேஸ் மவுஸ் எடுத்தீங்க, இது ஃபவுண்டேஷன் கிடையாது, மவுஸு லாக்மி மவுஸ். இது வந்து இந்த மாதிரி குட்டி பவுலில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லாக்மி ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே, ஸ்டோரில் போய் கேட்டிங்கனாவே இது தருவாங்க. மால்லலாம் கிடைக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதோட ஷேடுக்கே மேட்சான காம்பேக்ட் கிடைக்கும். இதுவும் லாக்மி தான் நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு இது உள்ள அந்த பவுடர் வந்து ஒரு டைம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதுலேயும் பஃப் எல்லாம் இருக்கும். பட் நான் வந்து ஒரு ப்ரஷ் இதுக்குன்னு வச்சுருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு இந்த ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். அதான் ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக போட வேண்டாம். லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே, ஏன்னா அந்த பேஸ் போடும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த காம்பேக்ட். இப்போ உங்களுக்கே தெரியும் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஃபேன் வேறு போடல, அதனால் லைட்டாக எனக்கு ஸ்வெட் ஆகுது. இந்த அதாவது நார்மலாக இந்த லிக்விட் ஃபவுண்டேஷனெல்லாம் போட்டு நீங்கள் அதாவது பிரைடுனா தெரியாது, ஏன்னா அவங்க வந்து ஏசிக்கு கீழே தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அந்த ஏர் கூலர் இருக்கும் ஸ்டேஜில், அவங்களுக்கு அது தெரியாது. பட் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் இது போகிறது பெஸ்ட்டு. ஸோ காம்பேக்ட் போட்டாச்சு, செட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மட்டும்தான் நான் ஐப்ரோஸ் டச் பண்ண போகிறேன், ரொம்பலாம் இல்லை. இது வந்து ஐப்ரோ பேலட் பார்த்தீங்கன்னா மிஸ் கிளாரின்னு சொல்லிட்டு பென்சில், நார்மலாக பென்சில் யூஸ் பண்ணுறவங்க பென்சில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டுங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அதனால் அதை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு நார்மலாகவே ஐப்ரோஸ் ரொம்ப இதுதான், ரொம்ப ரேராக தான் க்ரோத் ஆகும். அதாவது அந்த நம்ம வந்து இந்த ஐப்ரோஸ் வந்து நம்ம அந்த மேலே ஃபவுண்டேஷனோ காம்பேக்டோ நம்ம டச் பண்ணல இல்லையா, அதுக்காக இது. ரொம்ப டார்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து உங்கள் நேச்சுரல் லுக்கையே மாற்றிடும். ஓகே, போட்டேன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது, ஓகேங்களா. ஸோ இது என்ன ஷேடு வேணுமோ உங்களுக்கு உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மேக்கப்பில் வந்து ஹைலைட்டே லிப்ஸ்டிக் தான். நம்ம அந்த மேக்கப் பண்ணியிருக்கோங்கிறதே எடுத்துக்காட்டுறது லிப்ஸ்டிக் தான். அதுவும் போடுறது எப்படி அப்படின்னா ரொம்ப லைட்டான போடுங்க. நம்ம ரொம்ப கிராண்டான சாரீ கட்டினாலும் கூட லைட் மேக்கப்பில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறக்கு எலிகண்ட்டாக தெரியும். ஏன்னா பிரைடுங்கும்போது ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே. நிறைய அவங்க வந்து அந்த ஜுவல் செட்ஸு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதோட கிளிட்டர்ஸ்க்காக கொஞ்சம் இது வந்து ஜாஸ்தியாக கொடுப்போம். ஹெவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப்பை பண்ணுறோம். ஓகே, நான் வந்து எப்பவுமே எனக்கு ப்ரஷ் விட எனக்கு வந்து கன்வீனியன்ட் கையில் தான். ஸோ அதனால் நான் கையில் போட்டுக்குவேன். ஏன்னா இதெல்லாமே என்னோடய செல்ஃப் யூஸ்க்காக நான் வச்சுருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன இந்த எல்ஃபில் மட்டும், இது நிறைய பேத்துக்கு இதை பற்றி தெரியுமா என்னன்னு தெரியல. இது வந்து எல்ஃபுங்கிற பிராண்டு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா. இது பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸில் இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக எனக்கு வந்து இந்த நான் கண்ணை ஸ்மெச் பண்ணிடுவேன் சீக்கிரமாக. ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் எனக்கு என்னென்னா அந்த அந்த சும்மா ஜஸ்ட் ஒரு கேர்ள்ஸ் வந்தால் போதும். ஏன்னா நான் ஐலைனர் மஸ்காராலாம் நார்மலாக எனக்கு பிடிக்காது, நான் போட மாட்டேன் என்னோட செல்ஃப் யூஸ்க்கு. இதுவே நல்ல பிளெண்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மேபி இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஓகே, தெரியுதா லைட்டாக அப்படி கேர்ள்ஸ் மாதிரி. அவ்வளோதான். இந்த லேஷஸ் அப்படியே நம்மளுக்கு மேலே போயிடும். இன்னுமே ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேக்கப் தான், நான் எங்கே போனாலும் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங்க்காக இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இது வந்து ஒரு ஷைனிங்க்கு யூஸ் பண்ணுற இது. மேபி இதுக்கு வந்து ப்ரஷ் வச்சு போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை வச்சு போட்டால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸ், எனக்கு மேக்கப்பே எதுவும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு இதுக்கு இந்த ப்ரஷ்னெல்லாம் நான் வந்து டிப்ஸ் கொடுக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மெயினாக நம்மளோட அந்த இது வந்து ஹைலைட்டர். ஓகே, அந்த ஷைனிங்காக கொடுப்போம். ஏன்னா நம்ம ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நோஸ் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட் பாயிண்ட்டு. நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிறது ஐ வந்து ஃபஸ்ட்டு போகிறது நம்மளோட கண், அதுக்கு கீழே மூக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ஸு ஹெவியாக கொடுத்துடக்கூடாது. ஜஸ்ட் இது 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 பாருங்கள், லைட்டாக நான் இப்படி டச் பண்ணி எடுத்தாலே எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் மேக்கப் ஃபினிஷ்டு. என்னோடய மேக்கப் இதுதான், இந்த சிம்பிள் லுக்கு. இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் நான் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு பொட்டு மட்டும் வச்சா என்னோடய மேக்கப் ஓவர். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக. குறிப்பாக இந்த ஷேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வாங்குறதுக்கு பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்டேவா நிக்கும். எவ்வளோ ஹவர்ஸ்னா, மினிமம் எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 ஹவர்ஸ் டெஃபினட்டா நிக்கும். ஏன்னா, நான் இது போட்டு நான் நார்மலா வெளியில போம்போது போடுவேன். அதேமாரி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கும் இந்த லுக்கு. பிந்தி மட்டும் குறையுது. ஸோ, அத வச்சுட்டு திருப்பி நான் அந்த வீடியோக்குள்ள வரேன். ஸோ பிந்தியும் வச்சாச்சு, செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஆஸ் யூசுவல் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னவோ நீங்க அத போட்டுக்கலாம். இந்த மேக்கப் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க யார் வேணாலும் பிகினர்ஸா இருக்கவங்க யார் வேணாலும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டி வந்து ஆன்லைன்ல வாங்குனது தான். இந்த ஹைலைட்டர் இதுவும் ஸ்விஸ் பியூட்டியோட தான். இதுவும் ஆன்லைன்ல வாங்குனது தான். இது வந்து மிஸ் கிளாரி இதுவும் ஆன்லைன்ல வாங்குனேன். இதெல்லாம் நைக்கால இருக்கு வாங்கிக்கோங்க. இந்த லாக்மி இது அதாவது இந்த மவுஸும் இதோட காம்பேக்ட்டும் நீங்க மேக்ஸிமம் மால்ல போய் உங்களோட ஷேடு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் போய் உங்கள் ஸ்கின்ல ஒரு டெஸ்டர் பீஸ் எடுத்து அவங்க அப்ளை பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேக்கப் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மேக்கப் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கூட இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகே, என்னோட ஸ்கின் இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா எனக்கு இப்போ நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன். அப்படியே ஃபுல் மேக்கப்பில் இருக்குது. என்னோட காஸ்ட்யூம் மட்டும் தான் நான் கொஞ்சம் ஜஸ்ட் வீடியோக்காக நான் எங்கேயும் இப்போ கிளம்பி போகல. ஸோ அதனால் நார்மலாக ஒரு வீடியோக்காக தான் ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்கேன். பட் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் பார்த்தா நல்லா கிராண்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு டிப்ஸ் எல்லாம் நானும் சொல்கிறேன். ஓகே, என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.